தசகம் 4. என் வகை யோகங்களும் அவை நிறைவேறும் முறையும். உன்னை வழிபடுவதற்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையான பலத்தேயும் நலத்தேயும் அருள வேண்டும். அப்பொழுது அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்து தங்கள் அருளை பெறுவேன். இது உறுதி. உன் பக்தர்களாகிய நாங்கள் பிரம்மச்சரியம் முதலான திடமான நியமங்களாலும் நீராடல் முதலிய நியமங்களாலும் தூய்மை அடைகின்றோம். பின் பத்மாசனம், சுகாசனம் போன்ற ஆசனங்களை உறுதியாக செய்கின்றோம். ஓம் என்னும் எழுத்தாகிய பிரணவத்தை இடைவிடாது சிந்தித்தும் பிராணாயாமம் செய்தும் தூயவர்கள் ஆகின்றோம். பிறகு இந்திரியங்களை அவற்றிற்கு உரிய விஷய அனுபவங்களினின்றும் விலக்கி உன் வழிபாட்டில் ஈடுபடுவோம். தங்கள் உருவம் தெளிவாக மனதில் பதியாத போது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து சிந்தையில் நிறுத்துவோம். அச்சமயம் பக்திரசம் பொங்கி தங்கள் திருவடிகளை உள்ளத்தில் நிலை பெற்றிருக்குமாறு தியானம் செய்வோம். பிறகு தியான யோகத்தை இடைவிடாமல் பயின்றதனால் மிகவும் தெளிவான உன்னுடைய வெவ்வேறு அவயங்களின் அழகை அனுபவிப்போம். பிறகு உன் திருமேனியை எளிதாக மனதிலே தியானித்துக் கொண்டிருப்போம். இறைவனை, நாங்கள் உன் திருமேனியை தியானிப்பதனால் உண்டாகிய இன்பத்தினால் கவரப்பட்ட மனதை உடையவர்களாய் இருக்கின்றோம். முழுமையான ஆனந்த சுவையாகிய உன் திருவுருவம் பரபிரம்மம் ரூபமாய் என் மனதில் தானாகவே விளங்குகின்றது. உலகின் தலைவனே, அந்த பிரம்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரம்மானுபவ நிலையில் இரக்கம் ஏற்பட்டால் மறுபடியும் மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம் முதலியவற்றை தொடங்குவோம். இப்படி நாங்கள் அடிக்கடி பயிற்சி செய்து உன் திருவுருவான பிரம்மத்தை அனுபவிப்பதனால் உண்டாகின்ற பேரின்பத்தினால் முக்தர்களாகிய பக்தர்களின் கூட்டத்தில் முதல் நிலையை அடைவோம். சுகர், நாரதர் முதலிய யோகிகளைப் போல் சஞ்சரிப்போம். பிறப்பு இல்லாதவனே, உன்னை தியானிப்பதில் சமாதி நிலையை அடைந்த ஸ்தாதகன் முக்தி வேண்டி மூச்சு காற்றை அடக்குவதாகிய பிராணாயாமம் என்னும் யோகத்தை செய்கின்றான். அதனால் மூச்சு காற்றாகிய பிராணவாயுவை தன் வசப்படுத்துகின்றான். பின் சூஷ்மனா என்னும் நாடியின் வழியே 6 ஆதாரங்களை கடந்து மெல்ல மெல்ல உயரே கொண்டு போகின்றான். பிறகு உடனடியாகவே முக்தியை விரும்புபவன் சூக்ஷ்ம உடலேயும் விட்டு உன்னிடம் சேர்கின்றான். படிப்படியாகவே முக்தியை விரும்புபவனோ உச்சியிலுள்ள பிரம்மரந்தத்தின் வழியாக அகக்கரணங்களோடு கூடிய சூக்ஷ்ம உடலுடனேயே வெளிக்கிளம்புகின்றான். உன் பக்தன் அக்னி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம் ஆகியவற்றிற்கு உரிய தேவதைகளால் சூரியனின் உலகத்தை அடைகின்றான். பின் மிக்க மகிழ்ச்சியுடன் துருவபதம் வரையில் செல்கின்றான். பிறகு மகர் என்னும் உலகத்தை அடைந்து பிரளய காலம் வரை அங்கு தங்கி பிறகு உன் பக்தன் ஆதிசேஷனின் முகங்களிலிருந்து கிளம்பும் நெருப்பின் தாக்கம் பிரபஞ்சத்தை வருத்தி கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது அதற்கு முன்போ பிரம்மதேவனின் உலகத்திற்கு போகின்றான். பிறகு பிரம்மதேவனின் உலகத்திலோ உன் உலகத்திலோ வாழ்ந்து கொண்டு மகா பிரளயத்தின் போது மோட்சத்தை அடைகின்றான். அல்லது தன் யோக வலிமையால் பிரம்மாண்டத்தை பிளந்து கொண்டு முக்தி நிலை அடைகின்றான். விபுவே, பிரம்மாண்டமானது நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், மகத் பிரகிருதி என்ற 7 வேலிகளால் சூழப்பட்டதாகும். பக்தனானவன் அந்த 7 வேலிகளையும் கடந்து தடையற்ற உன் இடத்தை அடைந்து சாயுஜ்ய முக்தியை அடைகிறான். உலகின் தலைவனே, இவ்வாறு அனைத்து தடைகளையும் தாண்டி நற்கதி அடைந்தவன் நழுவி திரும்பி கீழே வருவதில்லை. அதாவது மறுபிறப்பு எடுப்பதில்லை. சச்சிதானந்த வடிவே, குருவாயூரின் தலைவனே, உன் குணங்களின் சிறப்பை பாடுகின்ற என்னை நீயே காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா
கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.